ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 4, 10ஆம் இடங்களோடு ராகு கேதுக்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். 8இல் குரு அமர்ந்திருக்கிறார். ஆண்டினுடைய ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் குருநாதர் 9இல் வந்து கடகத்திலே உச்சமடைய போகிறார். அதிசாரமாக 10ஆம் இடத்துக்கும் வருவார், மறுபடியும் கடகத்துக்கு வருவார். இது போன்ற அமைப்புகள் எல்லாம் செயல்பட இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். அடிப்படையில 2ஆம் இடத்தை குருவே பார்க்கிறார். குரு கடகத்திலே வந்து உச்சமடைந்த ராசியை பார்க்கிற போது தனகாரகர் குரு ராசியை பார்க்கிறார் என்று வந்து விடுவேன். சுகஸ்தானம் ஆண்டு முழுவதுமே நல்ல வலுவாக இருக்கிறது. இப்போது நேரடியாக சுகஸ்தானத்தை குருநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல 9ஆம் இடத்துல குரு வந்து அமர்கிற போது ராசியை பார்ப்பார். அதிசாரமாக 10ஆம் இடத்தில் வந்தாலும் சுகஸ்தானம் வலுவடைகிறது. இது எப்படி இருந்தாலும் உண்மையில சொல்றேன், இந்த 2026ஆம் ஆண்டு முற்பகுதி பிற்பகுதி 2 பகுதிகளுமே அற்புதமாக செயல்படக்கூடிய அற்புதமான காலம். ஒரு வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாய அடிப்படையில என்னென்ன குழப்பங்கள், என்னென்ன தடை தாமதங்கள், ஒரு இழுபறி நிலைகள் அனைத்துமே அப்படியே விலக போகிறது. உறுதியான தொழில், ஒரு உறுதியான வேலை, ஒரு நல்ல வருமானம் இயல்பாக கிடைக்க காத்திருக்கிறது. அதாவது வேலை, தொழில், வியாபார அடிப்படையில நீங்கள் ஏதாவது இதுவரைக்கும் இழுபறி நிலையில் இருந்தால் ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்க போகிறது. நல்ல வேலை, நல்ல தொழில், மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை, நல்ல சம்பளம், அல்லது நீங்களாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அடிப்படையில செயல்படும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நீங்கள் வேலைக்கு போக முடியுமா, சொந்த தொழில் செய்ய முடியுமா என்பதை பொறுத்தது. இது எப்படி இருந்தாலும் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே 2026ஆம் ஆண்டு அப்படியே விலகி தவிடுபொடி ஆகிறது. நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உடைய ஜாதகத்துல விருச்சிக ராசிக்காருடைய ஜாதகத்துல 2, 5 கூடையவர் குருநாதர். எப்போதெல்லாம் குரு நல்லபடியாக வலுவடைகிறாரோ அப்போதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம். அதாவது 2ஆம் இடத்தை இப்ப நேரடியாக 2ஆம் அதிபதி குரு பார்த்து கொண்டிருக்க. 2ஆம் இடம் தானே உங்களோட வருமானம், உடைய பேச்சு, உங்களோட சாப்பாடு, உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட கமிட்மெண்ட், அத்தனை அமைப்புகளும் 2ஆம் இடம் தானே. 2ஆம் இடம் வலுவாக இருந்து விட்டால், குருவின் தொடர்பால சுபத்துவமாக இருந்து விட்டால் வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. வருமானத்துல ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தொழில் நன்றாக நடக்க வேண்டும். வேலை நீங்கள் நல்லபடியா வேலைக்கு போகணுமே. உண்மையில சொல்றேன், வேலை, தொழில் அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி நல்ல தொழில், நல்ல வேலை, இந்த அமைப்புகள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல வருமானம் வர இருக்கிறது. அதாவது விருச்சிகத்துல சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசி. விருச்சிகத்துல சந்திர பகவான் நீச்சம் அடைகிறார், பலம் இழக்கிறார். எப்போதெல்லாம் குரு நேரடியாக வந்து ராசியை பார்க்கிறாரோ, விருச்சிக ராசியத்தோடு குரு தொடர்பு கொள்கிறாரோ அப்போதெல்லாம் குருவும் சந்திரன் சேர்க்கிற போது குருச்சந்திர யோக அமைப்புகள், சந்திரன் காப்பாற்றப்படுகிறாரே. உண்மையில சொல்றேன், உங்களுடைய முற்பாதியும் சரி, இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியும் சரி, இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு உண்மையில எல்லா நற்பலங்களும் நடக்க காத்திருக்கிறது. அவசரப்படாம, கோபப்படாம, உங்களோட வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த சோகமான நினைவுகளை நினைத்து அசை போட்டுக்கொண்டு இப்ப இருக்கிற நல்ல காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா புரிந்து கொள்ளுங்கள். அதாவது 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது. இந்த 2026ஆம் ஆண்டு 2025ஐ விட நன்றாக இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளும். ஆண்டினுடைய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு வந்து கடகத்திலே வந்து உச்சமடைந்து நேரடியாக ராசியை பார்ப்பார். 1, 5, 9, 3ஆம் இடங்கள் எல்லாம் வலுவடைகிறது. உண்மையில சொல்றேன், ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். அற்புதமாக இருக்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் 100% வெற்றி. 3ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகிறது. ராசியை உச்சகுரு பார்க்க போகிறார். உண்மையில சொல்றேன், 1, 5, 9 எல்லாம் வலுவடைந்து 3ஆம் இடமும் வலுவடையக்கூடிய இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு, இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், எல்லா நல்ல முயற்சிகளையும் எடுக்கலாம். அதாவது இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில நல்ல அறிமுகங்கள் கிடைத்து அந்த அறிமுகங்களால இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில எல்லா நன்மைகளும் நடக்கும். அதாவது உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரைக்கும் மனசுல, உடல்ல ஒரு உறுதியான ஸ்திரமான தன்மையில விருச்சிக ராசிக்காரர்கள் இல்லை. கடந்த சில ஆண்டுகளாகவே மனசுல கவலை, உடல்ல சில ஆரோக்கிய குறைவுகள். இந்த 2026ஆம் ஆண்டு உண்மையில சொல்றேன், ராசி சுகஸ்தானம் எல்லாமே அட்டகாசமா வளர்த்திருக்கிறது. 8ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். எது எப்படி இருந்தாலும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம்.
நாம் பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கலாம், செல்வாக்கோடு இருக்கலாம், கை நிறைய பணத்தோடு இருக்கலாம், இருந்து என்ன பயன்? உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட போகிறீர்கள். நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான பொற்காலம். நோய் அமைப்புகள் உங்களை இனி சீண்டவே முடியாது என்கின்ற அமைப்புக்குள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, எனர்ஜி பாடி, அதாவது உடல், மனம், உணர்ச்சிகள், உயிர், இந்த எல்லா அடிப்படையிலும் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். அதாவது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சொன்னா ஒரு சுத்தமான காற்று, சுகாதாரமான குடிநீர், நல்ல சூரிய வெளிச்சம், இந்த அடிப்படையில நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். நல்ல உடற்பயிற்சி, உணவு, போதிய உறக்கம், இந்த அடிப்படைகளை இயல்பாக நீங்கள் கையாளக்கூடிய அற்புதமான பொற்காலம். உடல் ஆரோக்கியம் என்றால் என்ன என்று 2026ஆம் ஆண்டு ஜூன் அதாவது 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையில சொல்றேன், உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். அதாவது யோகா, தியானம், இந்த அமைப்புகள் எல்லாம் நீங்கள் இப்போது நடைமுறைக்கு கொண்டு வந்தால் வாழ்க்கை முழுக்க அது நிலைக்கும். ஒரு பலம் வருகிற போதுதான் நல்ல விடயங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று மறுபடியும் என்னுடைய ஜோதிட சொந்தங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 2025ஆம் ஆண்டு உங்களுடைய உங்களுடைய தனகாரகர் குரு ஆண்டு முழுவதுமே பலமாக இருக்கிறார். தனஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு ராசியை தொடர்பு கொள்கிறார். 1, 5, 9, 3ஆம் இடங்கள் வலுவடைந்திருக்கிறது. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறது. உண்மையில சொல்றேன், அதிர்ஷ்டமும் செயல்படும், திடீர் அதிர்ஷ்டமும் செயல்படும், இறை அருளும் இருக்கிறது, மறைமுக தனலாபமும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே அப்படியே தவிடுபடியாக போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் ஏதோ சில தவறுகளை செய்து உங்கள் பெயர் கெட்டு போயிருந்தால் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை அனைத்தும் திரும்ப கிடைக்க போகிறது. அதாவது வாழ்க்கை பாதையில, வாழ்க்கையோட நீரோட்டத்துல உங்களுடைய பெயரை, புகழை நீங்கள் இழந்திருந்தால் மறுபடியும் உங்களுக்கு அது கிடைக்க போகிறது. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் அனைவருமே உங்களை சரியாக புரிந்து கொள்ள போகிறார்கள். கணவன் மனைவி, காதலன் காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், வேற்று இனம், வேற்று மதம், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், இந்த அனைத்து உறவுகளும் அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள், சொந்த பந்தங்கள், சகோதரர்கள், கூட பிறந்தவர்கள், அதாவது அனைத்து உறவுகளாலும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டுல ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். அதற்கு முதல்ல உங்களுக்கு மறைமுக தனலாமங்கள், ஆண்டு முழுவதுமே மறைமுக தனலாமங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பங்கு சந்தையில பணத்தை இழந்திருந்தால் இனி கணிசமான நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்கிற இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில செயல்படும். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய லக்னம் என்ன, உங்களோட ராசி என்ன, உங்களோட நட்சத்திரம் என்ன, அதாவது இப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்கிறது, நீங்க தசையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா, புத்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா? அதாவது குரு திசை குரு புத்தி நடக்குதா, ராகு திசை ராகு புத்தி நடக்குதா, அதாவது சனி திசை சனி புத்தி நடக்குதா? இப்ப உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்கிறது? லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா? லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? 1, 5, 9 போன்ற திரிகோண பாவகங்களும் திரிகோணாதிபதிகளும் உடைய பிறந்த யாதகத்துல எப்படி இருக்கிறார்கள்? இப்போது உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசை நடக்குதா? இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தசா புத்திகளுக்கு மட்டும் உங்களுக்கு பலன்களை தர முடியாது. கோச்சாரங்கள் மட்டும் உங்களுக்கு பலன்களை தர முடியாது. கோச்சாரமும் தசா புத்திகள், உங்களோட பிறந்த யாதகமும் கோச்சாரமும் இணைகிற போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறந்த யாதகம் தான் அனைத்தையும் டிசைன் பண்ணும். எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறீங்க, வாழ்கிற வரைக்கும் உடல் அளவுல எப்படி இருக்க போறீங்க, உங்களுடைய பொருளாதார பைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன, நீங்கள் சன்னியாசியாக வாழ போறீங்களா, தனிமரமாக வாழ போறீங்களா, இல்லறத்துல இருக்க போறீங்களா, நீங்க பிரம்மச்சாரியா, இல்லறவாசியா, கிரகஸ்தனா, சன்னியாசியா, அனைத்து உங்களுடைய பலம் பலவீனம் அனைத்தையுமே உங்களுடைய பிறந்த யாதகம் சொல்லும். உங்களுடைய பிறந்த யாதகம் சொல்வதை கோச்சார கிரகங்கள் வருகிற போது எடுத்து தந்து விட்டு போகும். எது அப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்னு சொன்னா உண்மையில சொல்றேன், அனைத்துமே சரி செய்து தரப்படும். குழந்தை செல்வம் உண்டு, கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு, பிரிந்து சென்று விட்ட கணவன் மனைவி அனைவருமே ஒன்று சேர போகிறீர்கள். காதலன் காதலிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். அதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது இழுபறியில இருந்தா நல்லபடியாக தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும், அல்லது அப்படியே தள்ளுபடியாகும். தந்தை வழி சொந்த பந்தங்களால நன்மைகள் ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். தர்ம காரியங்கள், புண்ணிய செயல்பாடுகள் அனைத்திலுமே நீங்கள் ஈடுபட போகிறீர்கள். அதாவது சுப மங்கள காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. என்னுடைய வாழ்க்கையிலயா எப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து மிராக்கல், அதாவது அதிர்ச்சி அடைய போகிறீர்கள். அனைத்து நன்மைகளும் உங்களுக்காக நடக்க காத்திருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகளை, துன்பங்களை, பாதிப்புகளை நினைத்து இப்போது உங்கள் கைகளில் இருக்கிற நல்ல காலத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. நடந்து முடிந்து விட்டது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. இந்த நிமிடத்திலிருந்து, இந்த புத்தாண்டிலிருந்து வாழ்க்கையை ஒரு புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய மலர்ச்சி, புதிய வரவு அனைத்துமே இயல்பாக உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்துல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை, அந்நியோன்யம், பரஸ்பரம் புரிதல் ஏற்பட இருக்கிறது. வீட்டுக்கு குழந்தை செல்வம் வரும். அதாவது ஒரு மனிதனுக்குங்க உடல் மனம் ஆரோக்கியமாக இருந்து, கடன் நோய் எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்து, நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து, குழந்தை செல்வங்கள் கிடைத்து, இறை அருளோட உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட செல்வம் செல்வா கூட வாழ்கிற போது என்ன துன்பம், என்ன கவலை? 2024ஆம் ஆண்டை விட 25ஆம் ஆண்டு உங்களுக்கு ஓரளவு நன்றாக இருந்தது. 25ஆம் ஆண்டை விட பல மடங்கு நன்மையாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகிறது. உண்மையில சொல்றேன், இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது. மனசுல தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். அதாவது பாஸ்போர்ட், விசா அமைப்பில் இருந்த தடைகள் எல்லாமே இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே விலகிவிடும். வெளிநாட்டிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பது, அதாவது இந்த கிரீன் கார்டு கிடைப்பது, விசா கிடைப்பது, அந்த நாட்டிலே வாழ்வதற்கான அனுமதி கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க முடியும். ஒரு வேலை விடயமாக, ஒரு தொழில் விடயமாக, கல்வி விடயமாக, ஒரு டூராக கூட வெளிதேசம் வெளிநாடு சென்று வர முடியும். அதாவது ஐயா, நான் இப்போது இருக்கிற இடத்திலிருந்து தூர தேசத்திலே சென்று அமரப் போகிறேன், ஒரு இடமாற்றத்தை சந்திக்க விரும்புகிறேன், இப்போது செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஐயா, ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன், ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஐயா, நான் வேலையை விட்டுட்டு புதிதாக வேறொரு வேலைக்கு போகலாம், இப்போ தாராளமாக போகலாம். வண்டி வாகனம், அதாவது ஹவுசிங் லோன், வாகன கடன் எல்லாமே கிடைத்து நல்லபடியாக வண்டி வாகனம், வீடு வாசல் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் இருக்கிறது. விலை உயர்ந்த கார் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், நிலபுலம் வாங்கலாம், வீடு வாசல் கட்டலாம், ஏற்கனவே இருக்கிற வீடு வாசலை திருத்தி அமைத்துக் கொள்ளலாம், வாகனங்களை பழுது பார்க்கலாம், அன்னதானம் செய்யலாம், அதாவது புண்ணியங்கள்ல ஈடுபடலாம். எல்லா நன்மைகளும் வரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்காக நடக்க காத்திருக்கிறது. ஏற்கனவே உங்களோட வாழ்க்கையில் நடந்த அசௌகரியங்களை நினைத்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். எல்லோருடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் இருக்குங்க. சரி தப்பு இல்லாமல் இங்கே வாழ்க்கை இல்லை. நடந்து முடிந்து விட்டது. இப்போதிலிருந்து, இந்த புத்தாண்டிலிருந்து வாழ்க்கையை புதுமையாக நீங்கள் ஆரம்பிக்கலாம், புதுசாக ஆரம்பிக்கலாம். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை உங்களுடைய குல தெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்கி விட்டு வாருங்கள். இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆண்டை நீங்கள் ஆரம்பித்து எல்லா நன்மைகளையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா மங்கள சுப காரியங்களும் நடக்க காத்திருக்கிறது. நல்லபடியாக புது முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடலாம். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.